இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் அரசியல் தொடர்ந்து நெருக்கடியில். ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானுக்கு ராஜினாமா செய்ய தொடர் அழுத்தம். குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் 10 பால் பொருட்கள் ஆரோக்கியமற்றவை. நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பான ஃபுட் வாட்ச் விமர்சனம். பிரான்சில் வங்கி செயல்பாடுகளுக்கான கட்டணங்கள் 2025ஆம் ஆண்டு 3.1% அதிகரிப்பு. பிரான்சின் வீட்டு திருத்தப் பணிகளுக்கான முக்கிய உதவித் திட்டமான மா பிரைம் ரெனோவ் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டனரா? கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருமண சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், பொறாமை, கண்திருஷ்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து 100% தீர்வு அளிக்கப்படும். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர். பிரான்சின் அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானுக்கு நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தல் நடத்த அல்லது ராஜினாமா செய்ய தொடர்ச்சியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது அரசியல் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்களான முன்னாள் பிரதமர்கள் எடுவா பிலிப் மற்றும் கேப்ரியல் அட்டால் ஆகியோர் அவர்களின் ஆதரவை திரும்பப் பெற்றுள்ளனர். இது மேக்ரானின் அரசியல் தனிமையை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடி கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஹங் பார்லமெண்ட் நிலையின் விளைவாக உருவானது. இதனால் 4வது பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு கடந்த திங்கள்கிழமை அமைச்சரவை அமைத்து 14 மணி நேரம் மட்டுமே நீடித்த போது ராஜினாமா செய்தார். இது பிரான்சின் அரசியல் அமைப்பை சீர்குலைக்கும் அளவுக்கு பாதித்துள்ளது. அத்துடன் 2027ஆம் ஆண்டு வரை மேக்ரானின் பதவி காலம் காணப்படுகிறது. அதுவரை அவர் பதவியில் நீடிப்பாரா என்பது தற்போது கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. பிரான்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பான ஃபுட் வாட்ச் குழந்தைகளுக்கான பிரபலமான பால் பொருட்களான மினி ரோல்ஸ் டி பேபி பெல், கிரிகூட்டர், பெட்டீட்ஸ் ஃபிலுஸ், யார்ட்ஸ் ஸ்மார்ட்டீஸ், பிட்டீட் லூயி, டனோனினோ, பிட்டீட் டனெட், நெஸ்குவிக் பெட்டிட் எ கம்பெனி, கூர்டெஸ் de yaourt கர்ஃபூர், ஜாரோஸ் அரோமாட்டிசே de leclerc போன்ற 10 பொருட்களை ஆரோக்கியமற்றவை என்று கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த அமைப்பு அக்டோபர் 6 அன்று வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த பொருட்கள் அதிக கொழுப்பு, சர்க்கரை, உப்பு மற்றும் கலோரிகளைக் கொண்டவை. மேலும் 9 பொருட்கள் அல்ட்ரா ப்ராசஸ்ட் என்பதால் உலக சுகாதார அமைப்பின் குழந்தைகளுக்கான சத்துச்சாலை வழிகாட்டுதல்களை மீறுகின்றன. உதாரணமாக கிளீகோட்ரில் பாலிபாஸ்பேட்டுகள் போன்ற அல்ட்ரா ப்ராசஸிங் அம்சங்கள் உள்ளன. பெட்டிஸ் ஃபிலோஸில் பழங்களுக்கு பதிலாக இயற்கை ஆரோமாக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. டனோனினோல் மாற்றப்பட்ட அமிடான் போன்ற தடிப்பான்கள் அடங்கியுள்ளன. மேலும் பீட்டிட் லூயிஸில் கார்ரகினன்கள் உள்ளன. இவை அதிகம் உட்கொள்ளும்போது குழந்தைகளுக்கு பருமன், நீரிழிவு, இதய நோய்கள் போன்ற சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என சாண்டே பப்ளிக் பிரான்ஸ் எச்சரிக்கிறது. இந்த பொருட்கள் கல்சியம் மற்றும் விட்டமின் டி போன்றவற்றை வழங்கினாலும் அவை ஆரோக்கிய உணவு என்று பொதுவாக காட்டப்படுவதை ஃபுட் வாட்ச் தவறான விளம்பரம் என்று கண்டிக்கிறது. மேலும் கார்டூன் கதாபாத்திரங்கள், விளையாட்டு தொடர்பான வடிவமைப்புகள், வரைகலை, விளையாட்டு போன்றவை குழந்தைகளையும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி உருவாக்கத்திற்கு உதவும் என்ற வாசகங்கள் பெற்றோர்களையும் ஏமாற்றுவதாக கூறுகிறது. இது குழந்தைகளை ஈர்க்கும் ரேகோலர் மார்க்கெட்டிங் என்று அமைப்பு விமர்சிக்கிறது. இதை தடுக்க குழந்தைகளை இலக்காக கொண்டு ஆரோக்கியம் என்று பிரச்சாரம் செய்யும் அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஃபுட் வாட்ச் கோருகிறது. ஆனால் பிரான்ஸ் அரசு இதற்கான சட்டங்களை அமல்படுத்த தாமதித்து தனியார் நிறுவனங்களின் ஆட்டோ ரெகுலேஷன் மீது நம்பிக்கை வைத்துள்ளது. இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள குறித்த நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை குறைப்பதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஃபுட் வாட்ச் இந்த முயற்சிகள் போதுமானதல்ல என்று வலியுறுத்துகிறது. இதன் தொடர்ச்சியாக ஃபுட் வாட்ச் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகளுடன் இணைந்து அரசுக்கு முறையிட்டுள்ளது. தற்போது குழந்தைகளுக்கான அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவு விளம்பர தடை கோரும் ஒரு மனு உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் ஏராளமானோர் கையொப்பமிட்டுள்ளனர். இது பிரான்சின் உணவு பாதுகாப்பு கொள்கைகளில் மாற்றத்தை தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் வங்கி செயல்பாடுகளுக்கான கட்டணங்கள் 2025ஆம் ஆண்டு 3.1% அதிகரித்துள்ளன. குறிப்பாக வங்கிக் கணக்கு பராமரிப்புக்கான கட்டணம் 8.95% உயர்ந்துள்ளது.
இது கோவிட் காலத்தில் ஏற்பட்ட பணவீக்கத்தின் போது அறிவிக்கப்பட்ட கட்டண உயர்வுகளை விட கணிசமானது என சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பான அப்சர்வேட்வார் டெ டரிஃப் பான்கேர் தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆய்வின்படி 101 வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் 99 நிறுவனங்கள் இந்த கட்டணங்களை உயர்த்தியுள்ளன. பயனாளர்களிடமிருந்து ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12 யூரோக்கள் அறவிடப்படுகிறது. மேலும் பொதுவான கணக்கு பராமரிப்பு கட்டணம் 19.99 யூரோவிலிருந்து 21.78 யூரோவாக உயர்ந்துள்ளது. அப்சர்வேட்வார் டெ டரிஃப் பான்கேர் தலைவர் க்ளோட் குரோசெட் தகவல் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் மனித வேலைப்பாறு செலவுகளின் அதிகரிப்பு காரணமாக இந்த உயர்வுகள் தவிர்க்க முடியாதவையாக மாறியுள்ளன என விளக்கினார். இருப்பினும் பல வங்கிகள் இலவச சேவைகளை வழங்கி போட்டியை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் நுகர்வோர் அமைப்புகள் இதுபோன்ற உயர்வுகளை விமர்சித்துள்ளது. பிரான்சின் வீட்டு திருத்தப் பணிகளுக்கான முக்கிய உதவித் திட்டமான மேப்ரைம் ரெனோவ் சிறிய இடைவெளியின் பிறகு மீண்டும் செயல்பாட்டை தொடங்கியுள்ளது. கடந்த ஜூன் 23 அன்று மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடுகள் காரணமாக இத்திட்டத்தின் ரெனோவேஷன் டி அம்ப்ளியூர் பிரிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் புதிய விண்ணப்பங்கள் ஏற்பது மட்டுமின்றி உள்ளடக்கிய சேவைகளும் தடைப்பட்டன. இப்போது அக்டோபர் 7 முதல் இது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது, ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் திரும்பக் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மீள்தொடக்கத்தில் 13,000 விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் இதில் 1,700 விண்ணப்பங்கள் பெரிய அளவிலான திருத்தப் பணிகளைச் சேர்ந்தவை. தற்போது 15,000த்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தேங்கியுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் பட்ஜெட் வரம்பை மீறாமல் இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்கள் செப்டம்பர் தொடக்கம் டிசம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டால் அவை 2026 முதல் காலாண்டில் மட்டுமே செயல்படுத்தப்படும். அத்துடன் மீளாய்வின் முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதில் உதவி இண்டி வகை வீடுகளுக்கும் ஆண்டு வருமானம் மிகவும் குறைந்த குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது பெரும்பாலான மக்களை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களை முன்னுரிமைப்படுத்தும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.